இந்த வாக்கு திருட்டு விவகாரத்துல ராகுல் காந்தி தனி ஒருத்தரா போராடுற மாதிரி தெரியுது. காங்கிரஸ் அவர் அளவுக்கு போராட்டங்களை முன்னெடுக்கிறது இல்ல அப்படிங்கிற விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒன் வாய்ஸ் ஒன் மேன்னுவாங்க. ராகுல் காந்தி அவர்கள் என்ன என்ன குரல் கொடுக்கிறாரோ அதற்கு மேட்ச் பண்ணுறதுக்கு இன்றைக்கி எங்களுக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. அந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் வந்து நீங்கள் பார்க்குறது அடித்து நியாயமாக இருப்பார். மேபி அவர் மற்றவங்கள மாதிரி ரொம்ப பேசி கவர்ந்து எதிர்கட்சியில் இருக்கிற தலைவர்கள்லாம் நல்ல மக்களை கவர்ந்து அவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்பது மெதுவாக தான் உணரக்கூடியவர். ஆனால் ராகுல் காந்தி அவருக்கு தெரியாது. உண்மையாக இருப்பார், நேர்மையாக இருப்பார். அதனால் எந்தவித விளைவுகளையும் சந்திக்க தயாராக இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அஃப்கோர்ஸ் இந்த ஓட் சோரி, அதாவது வாக்கு திருட்டு என்பது மிகப்பெரிய ஒரு அநீதி. மக்களுக்கு தன்னுடைய வாக்குரிமை அவர்களிடமிருந்து பறிக்கின்றது தான் அடிப்படை. மூச்சு நம்ம எப்படி மூச்சு காற்றை எடுக்கிறோமோ அது மாதிரி வாக்குரிமை எடுப்பது என்பது ஜனநாயக நாட்டில் அட்டோக்ரஸி இல்லை மொனார்கியில் வரலாம். அதாவது ராஜா காலத்திலேயோ இல்லை அரசாங்க ஆட்சி காலத்திலேயோ இல்லை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயோ இதுக்கு வந்து வாக்கு உரிமை யாருக்கும் கிடையாது. ஆனால் வாக்குரிமை நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், ஒரு டெமோக்ரஸி ஜனநாயக நாட்டில் ஒரு மனிதனுக்கு, தனி மனிதனுக்கு இன்னொரு சக மனிதனுக்கு சமமாக இருப்பது என்பது வாக்குச்சீட்டு தான். அவர் போட்டாலும் ஒரு வாக்கு தான், கோடீஸ்வரன் போட்டாலும் ஒரு வாக்கு தான், சாதாரண மக்கள் போட்டாலும் ஒரு வாக்கு தான். அந்த வாக்குக்கு அந்த வாக்குரிமை எடுக்கின்றது என்பது மிகப்பெரிய அநீதி. இதை வந்து அவருக்கு எங்களுடைய தலைவர் தான் முதல்ல கண்டுபிடிச்சு குரல் கொடுக்குறாரு. ஆனால் ஒன்று, அவருக்கு யாருமே மேட்ச் கிடையாது. அப்படின்னும் போது நாங்களும் அவர் சொன்னால் எடுக்கும், நாங்கள் சொன்னால் எடுக்காது. இருந்தாலும் எங்களுடைய சக்திக்கு எங்களுடைய தமிழக காங்கிரஸுடைய தலைவருடைய தலைமையில் இங்கே நாங்கள் அத்தனை கையெழுத்து இயக்கம், போராட்டம், நம்ம பப்ளிக் மீட்டிங்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு மாத காலமாக நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த அவருக்கு நிகர் யாரும் இல்லை. அவருடைய சவுண்டுக்கு ஈக்குவலாக எங்களால் பண்ண முடியாது. இருந்தாலும் எங்களுடைய சக்திக்கு நாங்கள் ஒன்றிணைந்து கூடி தேர்ந்தால்தான் தேரே நகரும் என்று சொல்வார்கள். எனவே நாங்கள் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து அவருக்கு நாங்கள் பக்கபலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டேன்.